ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தமிழில் ரிலீஸ் ஆன வித் லவ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, ஹீரோ வந்து ஒரு டிசைனராக இருக்கார். அவரோட வீட்டில் அவருக்காண்டி பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நாள் நம்ம படத்தோட ஹீரோயினை ஒரு காஃபி ஷாப்பில் வச்சு மீட்டும் பண்ணுறாரு. இவங்க ரெண்டு பேருமே அவங்களோட பாஸ்ட் லவ்வை பற்றி கேட்டு விசாரிச்சுக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க யார் யாரை லவ் பண்ணாங்களோ அவங்களுக்கு போய் ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவும் பண்ணுறாங்க. கடைசியில் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அவங்க எல்லாத்துக்கும் ப்ரப்போஸ் பண்ணாங்களா இல்லையா, அவங்க நினச்ச விஷயத்த பண்ணி முடிச்சாங்களா இல்லையா, கடைசியில் என்னாச்சு, இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் மதன் வந்து ஒரு லவ் காமெடி படத்தை எப்படி கொண்டு போகணுமோ அதை ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே நல்லா விறுவிறுப்பாக கொண்டு போயிருக்காரு. படத்தில் நடித்த எல்லா ஆக்டருமே அவங்களோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமாக அபிஷனுக்கு இதுதான் படம். ஆனால் பார்க்கும்போது படம் இல்லாத மாதிரியே தான் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அவரோட நடிப்பை வந்து இந்த படத்தில் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காரு. அதுக்கடுத்து ஹீரோயினான அனுஷா ராஜனும் அவங்களோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் நடக்கிற அந்த ரொமான்ஸ் காட்சியாக இருக்கட்டும், சண்டையாக இருக்கட்டும், எமோஷன் காட்சியாக இருக்கட்டும், அது எல்லாமே டேரக்டர் எங்கேயுமே குறை வைக்காமல் சூப்பராக மக்களுக்கு ஏற்ற மாதிரி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமாக சினிமாட்டோகிராஃபர் வந்து ஒரு ரொமான்டிக் காமெடிக்கு என்ன தேவையோ அதை நல்லா பண்ணியிருக்காரு. எதுக்குன்னா, கடைசி கிளைமேக்ஸில் இவங்க ரெண்டு பேரும் ஹக் பண்ணுற மாதிரி ஒரு காட்சி இருக்கும். அது ரொட்டேட்டிங் ஷாட்டில் லாங்கில் வச்சு ஒரு ஷாட் காமிச்சிருப்பாரு. அது ஓரளவுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி ஸ்கூல் டேஸ்லாம் காட்டின ஆங்கிளாக இருக்கட்டும், அந்த ரொட்டேட்டிங் ஷாட்டாக இருக்கட்டும், கடைசியில் ஒரு ஃபைட்டு மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த காட்சியும் ஓரளவுக்கு நல்லாவே காமிச்சிருக்காங்க. அந்த ஃபைட்டுன்னு சொன்னோம்னா, இந்த ஸ்கூல் பிள்ளைங்க ஃபைட் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த காட்சியை ஓரளவுக்கு நல்லாவே காமிச்சிருக்காரு. படத்தோட மியூசிக்குன்னு பார்த்தோம்னா, சாம் ரோலன் வந்து அவரோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காரு. எதுக்குன்னா, ஒரு லவ் படத்துக்கு என்ன தேவையோ அதை ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், சாங்காக இருக்கட்டும், அதில் எங்கேயுமே குறை வைக்காமல் சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. முக்கியமாக படத்தில் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரை பற்றி நம்ம சொல்லியே ஆகணும். எதுக்குன்னா, அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காரு மியூசிக் டைரக்டர். மியூசிக் டைரக்டர் இதுக்கு முன்னாடி பல படத்தில் அந்த லவ் படமாக எடுத்து செலக்ட் பண்ணி தான் இவர் பண்ணுவார். அந்த எல்லா படத்துலையுமே பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து உண்மையிலே பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்கும், கேட்குறதுக்கும் நல்லாவே இருக்கும். அந்த படத்தை மாதிரியே இந்த படத்துக்கும் அவரோட முழு எஃபர்ட்டையும் இந்த படத்தில் பண்ணியிருக்காரு மியூசிக் டைரக்டர் மதன் வந்து கதைக்கு என்ன தேவையோ அதை ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே நல்லா விறுவிறுப்பாக கொண்டு போயிருக்காரு. ஸ்கூல் டேஸில் நடக்கிற அந்த லவ் காட்சியை நல்லாவே காமிச்சிருக்காரு. அந்த ஸ்கூல் போர்ஷன்லேயும் லவ்வு, ரொமான்ஸு, எமோஷனு அதெல்லாம் எங்கேயுமே குறை வைக்காமல் நல்லா கொண்டு போயிருக்காரு. படத்தில் காமெடி காட்சிகளும் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காரு. என்னடா இது, இந்த படத்தில் காமெடிலாம் இல்லையே அப்படின்னு நம்ம எதிர்பார்த்து போனாலும், படத்தில் காமெடி காட்சிலாம் நல்லாவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்கார் டேரக்டர். முக்கியமாக ஹீரோ பண்ணுற அந்த காமெடி காட்சியெல்லாம் பார்த்தோம்னா, இவர் ஹீரோவா இல்லை காமெடியனா அப்படின்னு நமக்கே தோன்ற மாதிரி அவரோட ப்ரெசன்ஸை இந்த வேறு லெவலில் பண்ணியிருக்கார் டேரக்டர். நான் எதுக்கு அப்படி சொல்கிறேன்னு படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, படத்தில் பெருசாக நம்ம நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. இருந்தாலும் 1, 2 காமெடிலாம் பார்க்கும்போது கொஞ்சம் பழசாக இருந்துச்சு. அதே மாதிரி ஹீரோ பண்ணுற சில காட்சிலாம் பார்க்கும்போது, என்னடா இந்த மனுஷன் என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு இருக்கும். எதுக்குன்னா, இது அவரோட படம் தான். இருந்தாலும் அந்த சீன்லாம் நம்ம டைரக்டர் மதன் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். மற்றபடி இந்த படத்தில் பெருசாக நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 7.5 கொடுக்கலாம். இந்த படத்தை தாராளமாக ஃபேமிலியோட வீக்கெண்டில் தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.